நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய எர்த்குவேக் அதோட சேர்த்து சுனாமியும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இந்தியால நியூஸ் சேனல்ல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ அத பத்தி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த நான்தாய் திராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்தாய் திராஃப்ன்றது இந்த இமேஜ்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த ஒரு ஏரியால வரக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது அப்படின்ற ஒரு காரணம், அந்த ஒரு பயம் வந்து இருக்கிறது காரணத்தினால இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது ஆக்சுவலா எந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க இந்த இமேஜ்ல பாக்குறீங்க இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு 6ல இருந்து ஒரு 7.1 அந்த ரிக்டர் அளவுகோல்ல உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்குதுங்க. சோ இது ஏன் நான் டிராஃப் எர்த்குவேக் அப்படின்னு சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு டெக்ட்ரானிக் பிளேட்ஸும் ஒரு மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி நிறைய ரெக்கார்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1600 வருஷத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்படி ஒரு எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா இதோட சேர்த்து இப்போ இன்னொரு எர்த்குவேக் எப்படி வரும், ஒரு பிளேட்டோட இன்னொரு பிளேட்டோட எப்படி மோதும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிற காரணத்தினால சோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ரெக்கார்டட் பேஸ்டு அப்படின்றதுனால இது கொஞ்சம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து பாக்குறாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுனாமி அப்படின்றது ஒரு 1 மீட்டர் அளவுக்கு தான் வந்து வந்திருக்குதுங்க. அந்த அளவு பெரிய அளவுல ஒரு பாதிப்போ ரொம்ப பெரிய ஒரு உயிரிழப்போ அப்படின்றது இன்ன வரைக்கும் இப்போ இந்த ஒரு காணொலி எடுத்துட்டு இருக்கிறது 8ஆம் மாசம் 8ஆம் தேதி இப்ப எடுத்துட்டு இருக்கிறது ஒரு 7:30 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு உயிரிழப்பும் இல்ல அப்படின்றது தெரிய வருதுங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 24/7 ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஏன்னா இங்க எப்ப எர்த்குவேக் வரும்னு தெரியாது, எப்ப என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு தெரியாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு வந்து ரொம்ப பெருசா வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் கூட. அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்கள் தான். சோ இங்க நிலநடுக்கம் மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து வர சுனாமி, இதனோட சேர்ந்து வர நிலச்சரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. சோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஜப்பானிய நண்பர். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, நான் அவர்கிட்ட நிலநடுக்கம் ஏற்படும் போது வந்து கேட்பேன், பயந்துட்டு போயிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் 2014 அவர் என்ன சொல்லுவார்னா, ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுனே அப்படின்னா போட் அப்படின்றது அர்த்தம். ஜப்பான்ன்றது ஒரு ஃபுனே, இப்படி வந்து இப்படி ஆடிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஒரு காமெடியா சொல்லுவார் ஒரு ஆக்சுவலா. என்ன வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ன்ற ஒரு நிலப்பரப்பே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, உங்களுக்கு கொரியா இதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நிலப்பரப்பு தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒரு வருஷத்துக்கும் ஒரு சர்டைன் சென்டிமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது நகர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இப்போதைய நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு பெரிய உயிரிழப்புகளோ இல்ல சுனாமி வந்து ரொம்ப பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்றது எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் கிடையாது. அதனால யாரும் அவங்களோட சொந்தங்கள் இருப்பாங்க, பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஏற்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கியூஷு அப்படின்ற ஒரு ஏரியா. சோ அங்கதான் வந்து ஏற்பட்டிருக்குது. சோ அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தமிழர்களோ இந்தியர்களோன்றது ரொம்ப 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 குறைவான ஒரு ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதனால பயப்படாதீங்க. சோ அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வருது, இது வந்து எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகி போகுது இந்த நான்தாய் திராஃப் அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். பை பை.